நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியேதும் இல்லை. வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாளை பிரதமர் பிரச்சாரம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஏப்ரல் 4 மற்றும் 6 கார்கே, ராகுல் புதுச்சேரி வருகை. காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். முதல்வர் ரங்கசாமி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரியில் பரபரப்பாகும் தேர்தல் களம். இனி விரிவான செய்திகள். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால்தான் அதிக நிதி பெற முடியும். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் தான் போட்டியிடும் மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் தெருவில் பாலமுருகன் ஏற்பாட்டிலும், கோட்டைமேடு பகுதியில் சரவணன் ஏற்பாட்டிலும், பங்கூர் பகுதியில் கண்ணபிரான் ஏற்பாட்டிலும், மங்களம் பகுதியில் சங்கர் ஏற்பாட்டிலும் ரங்கசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், மங்களம் தொகுதியில் நானே போட்டியிடுகின்றேன். எல்லோரும் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து மறுபடியும் முதல்வராக பொறுப்பேற்க செய்ய வேண்டும். கடந்த ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக நடத்தியது. 2016-21 காங்கிரஸ் திமுக ஆட்சியில் அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. முதியோர் உதவித்தொகை 5000 கூட உயர்த்தி கொடுக்க முடியவில்லை. கல்வி உதவித்தொகை வழங்க முடியவில்லை. ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் உங்களின் ஆசையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2021 மலர்ந்தது. நாம் முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளோம். புதுச்சேரி மாநிலத்திற்கு அதிக நிதியை கொண்டு வந்து மாநில வளர்ச்சிக்கான மேம்பாட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் கிராமம், நகரம் என அனைத்து பகுதிகளும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிதி எல்லா தொகுதிகளிலும் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. 50 ரூபாய் கூட ஒதுக்க முடியாத காலம் இருந்தது. மத்திய அரசின் உதவியோடு நான் மட்டுமே திட்டங்களை செய்ய முடியும். வேறு யாராலும் செய்ய முடியாது. இந்த 5 ஆண்டுகளில் 36,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்துள்ளோம். நாங்கள் கொடுத்தோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? ரேஷன் கடைகளை திறக்க மாட்டோம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி கொடுத்து வருகின்றோம். அதோடு 2 கிலோ கோதுமையும் சேர்த்து கொடுக்கின்றோம். எல்லா திட்டங்களையும் காலத்தோடு செய்யும் அரசு நம்முடைய அரசு. காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ஒரு அரசு பணியிடம் கூட நிரப்பவில்லை. ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்று 5000 இளைஞர்களுக்கு எந்தவித பரிந்துரையும் இல்லாமல் தகுதி அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. முகாம்கள் நடத்தி 10,000 இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகளில் வேலை கொடுத்துள்ளோம். சேதராப்பட்டு, கரசூர் பகுதியில் தொழில்பேட்டை உருவாக்கப்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் வாயிலாக ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலைகள் அமைய இருக்கின்றது. அதன் மூலம் 50,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு உருவாக்கி தரும். இப்பொழுது தேர்தல் வந்து விட்டது. தேர்தல் முடிந்தவுடன் அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலை 2 ஆண்டுகளுக்குள்ளாக தொடங்கப்படும். காங்கிரஸ் திமுக ஆட்சியால் இதெல்லாம் முடியுமா? மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் அதிக நிதி பெற முடியும். நிறைய மேம்பாட்டு பணிகள் நடக்கும். புதியதாக கல்லூரிகள் கொண்டு வரப்படும். இதற்கெல்லாம் மத்திய அரசின் நிதியும் ஆளுநரின் அனுமதியும் தேவை. எனவே நாம் தேசிய ஜனநாயக ஆட்சியை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும் என்று இவ்வாறு அவர் பேசினார். புதுச்சேரிக்கு வரும் 6ஆம் தேதி ராகுல் காந்தியும்
4ஆம் தேதி மல்லிகா அர்ஜுன கார்கேயும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருகின்றனர். மாநில அந்தஸ்து தருவது பற்றி பிரதமர் புதுச்சேரியில் பதில் தர வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முகுல் வாஸ்னிக், கடந்த தேர்தலில் மாநில அந்தஸ்து கோரி பிரதமர் மோடி வாக்குறுதியால் பாஜகவுடன் முதல்வர் ரங்கசாமி கூட்டணி அமைத்தார். மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் வரும் தேர்தலை புறக்கணிப்பதாக ரங்கசாமி அறிவித்ததற்கு பதில் சொல்ல வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் பெஸ்ட் புதுச்சேரியாக்குவதற்காக கூறிவிட்டு நாட்டிலேயே மோசமான ஆட்சியாளர்களால் ஊழலில் நாட்டிலேயே முதலிடம் பெற்றுள்ளது. அரசு ஒப்பந்தங்களுக்கு 30% லஞ்சம் பெற்ற அரசு இது. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். பிரதமர் மோடி எந்த கேள்விக்கும் பதில் அளிப்பதில்லை. ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட மோடி நடத்தியதில்லை. சுதந்திரத்திற்கு பிறகு வந்த பிரதமர்களில் இவரின் செயல்பாடு இப்படி உள்ளது என கூறிய முகுல் வாஸ்னிக், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தருவது பற்றி பிரதமரின் பதில் என்ன என்பதை புதுச்சேரியில் வரவுள்ள நிலையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். எங்கள் கூட்டணிக்குள் பிரச்சனை இல்லை, இணைந்தே செயல்படுகின்றோம். தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் இணைந்து தொகுதிகளில் பணியாற்றுகின்றன. நாங்கள் கலந்து ஆலோசித்து வருகிறோம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் பேசி தேர்தலுக்கு முன்பாக தீர்வு காண்போம். தேர்தல் நாளின் பொழுது புதுச்சேரி மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய நேரம் உள்ளது. வேட்பாளர்கள் தேர்வு செய்துவிட்டோம். இறுதிப்பட்டியல் விரைவில் தலைமை வெளியிடும். வேறு பிரச்சனை இல்லை என்று அவர் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது உடன் இருந்த காங்கிரஸ் தலைவர் MP வைத்தியலிங்கம், வரும் 4ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கே பொதுக்கூட்டம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். கார்கே வரும்பொழுது தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றார். வரும் 6ஆம் தேதி ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வருகிறார். அவர் பொதுக்கூட்டம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இடம் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் வைத்தியலிங்கம் தெரிவித்தார். புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகளுக்கும் 4 நாட்கள் விடுமுறை, கல்வித்துறை அறிவிப்பு. கோடை முடிந்து நேற்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டது. மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிகளுக்கு வந்தனர். இந்த நிலையில் நாளை புனித வெள்ளியை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தலுக்கு முன்பு மற்றும் பின்பும் தேர்தல் துறையின் நடவடிக்கைகள் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வரும் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மூடப்படுகிறது. இந்த தேதிகளில் திட்டமிடப்பட்டுள்ள CBSE வாரிய தேர்வுகள் CBSE வாரியத்தின் கால அட்டவணைப்படி எந்த மாற்றமும் இன்றி நடைபெறும். மேலும் CBSE தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்கள் திட்டமிட்டபடி தங்கள் தேர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இதனை கல்வித்துறை இயக்குநர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நாளை சாலை வலம் மூலம் பரப்புரை மேற்கொள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் 9ஆம் தேதி நடக்கிறது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை களத்தில் உள்ளது. இதுபோக தனியாக கட்சி தொடங்கிய சிலர், சுயேட்சையாக களம் காணும் முக்கியஸ்தர்கள் என வெகு சில இடங்களில் பன்முனை போட்டியும் காணப்படுகிறது. இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள பிரதமர் மோடி நாளை புதுச்சேரிக்கு வருகிறார். மாலை 4:15 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வரும் பிரதமர் அங்கிருந்து அஜந்தா சிக்னல் சந்திப்பு வந்து அங்கிருந்து சாலை வலத்தில் பங்கேற்கிறார். அஜந்தா சிக்னல் சந்திப்பில் இருந்து அண்ணா சாலை வரை சுமார் 1.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சாலை வலம் சுமார் 1 மணி நேரம் நடக்கிறது. இதனால் சாலை ஓரம் இரும்பு தடுப்பு வைக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமர் வரும் லாஸ்பேட்டை விமான நிலையம் தொடங்கி சாலை வலம் நடக்கும் பகுதி வரை தீவிர கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிரதமரின் சாலை வலத்தை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ட்ரோன் பறப்பதற்கு புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு 5 அடுக்கு பாதுகாப்பும் பிரதமர் வரும் நேரங்களில் போடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வருகை காரணமாக கிழக்கடற்கரை சாலை, அண்ணா சாலை, பிரெஞ்சு பகுதியான ஒயிட் டவுன் உள்ளிட்ட இடங்களில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். ஆட்சியில் இருந்தவர்கள் யாரும் மீனவர்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்று, கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு கூட இந்த அரசு அமைத்து தரவில்லை என புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்ட சசிகலா குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகம், மருத்துவர் ராமதாஸ் தரப்பு பாமக இணைந்து கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்கிறது.
இந்த கூட்டணி புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் 23 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் அ.மு.க மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சசிகலா இன்று புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது அவருக்கு செண்டை மேளம் முழங்க ராட்சத கிரேன் மூலம் மிகப்பெரிய மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய சசிகலா, புதுச்சேரியில் உள்ள முதல்வர் அம்மா இருக்கும் பொழுது அவருடன் கூட்டணி அமைத்ததால் தான் அவர் முதலமைச்சர் ஆனார். அப்பொழுது நாம் ஆட்சியில் பங்கு கேட்டிருந்தால் அப்பொழுதே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தையும் நாம் பெற்றிருக்க முடியும். புதுச்சேரியை இதுவரை ஆட்சி செய்தவர்கள் யாரும் மீனவர்கள் நலனில் அக்கறை கொள்வதில்லை என்றும் இங்கு கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு கூட அமைத்து தரவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். முதல் முறையாக அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பிரம்மாண்ட ஓவிய கண்காட்சி. புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நுண்கலைத்துறை மாணவர்களின் 2025-26 கல்வியாண்டிற்கான ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி 2 நாட்கள் நடக்கிறது. இந்த கண்காட்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநரும் பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பினரும் செயலாளருமாகிய சக்திவேல் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட சுமார் 1000 படைப்புகளை பார்வையிட்டு மாணவ மாணவிகளை பாராட்டினார். மேலும் இந்த பல்கலைக்கூடத்தில் பயிலும் மாணவர்கள் தங்களது வாழ்வில் மிக சிறந்த அளவில் வர வேண்டும். இங்கு படிக்கும் மாணவர்களின் குறிக்கோள் படிப்பில் மட்டுமே இருக்க வேண்டும். இது போன்ற பிரம்மாண்டமான கண்காட்சி இந்த பல்கலைக்கூடத்தில் இதுவே முதல் முறையாக நடக்கிறது. நுண்கலைத்துறையில் ஏறக்குறைய ஒரு 200 மாணவர்கள் படித்து வருகிறார்கள். அவர்களுடைய 2025-26 ஆண்டுக்கான ஓவிய கண்காட்சி அதாவது நேற்று துவங்கி இன்னைக்கும் நாளைக்கு நடக்குது. இதில் இருக்கிற மாணவர்கள் இருக்கிற 1000 படைப்புகளுக்கு மேலாக வச்சுக்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஓராண்டுக்கு மட்டுமே 1000 படைப்புகள் அப்படின்னா இவங்க படிக்கிற 4 ஆண்டுகளில் எவ்வளோ படைப்புகள் இருக்குன்றதை அது உங்கள்கிட்ட நான் சிந்தனைக்கு விட்டுறேன். அந்தளவுக்கு மாணவர்கள் சிற்பங்கள், ஓவியங்கள், பதிப்போவிய கலை, இந்த மாதிரி போஸ்டர் டிசைன், ஃபோட்டோகிராஃபி, டெக்ஸ்டைல் டிசைன், இப்போ எல்லா வகையுமான படைப்புகளிலும் மாணவர்கள் இருக்கிற ஒரு 1000 படைப்புகளுக்கு மேலே வந்து வச்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய முயற்சி. இது ஆனால் ஏற்கனவே நடந்திருக்கோம். ஆனால் இது ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சி முதல் தடவை இங்கே பாரதிய பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஒத்துழைப்போட இது நல்லா சக்ஸஸாக முடிஞ்சது. நிறைய பாராட்டுகள் கிடைச்சது எங்களுக்கு. இது எல்லா துறையில் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய. இந்த பல்கலைக்கூடத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மாணவர்களின் கோரிக்கைகளும் முழுமையாக நிறைவேற்றி தருவதாக கூறினார். இந்நிகழ்வில் மாணவர் மாமலை வாசன் மற்றும் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் பரமபத் மற்றும் நடனத்துறை தலைவர் விசித்ரா, நுண்கலையின் துறை மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதனை பொதுமக்கள், பெற்றோர்கள், கலைஞர்கள், கலை ஆர்வலர்கள் அனைவரும் இலவசமாக கண்டு களிக்கலாம். மேலும் பல்கலைக்கழக பொறுப்பு முதல்வர் அன்னபூர்ணா அனைவரையும் வரவேற்றார். முடிவில் துறையின் தலைவர் பிரபாகரன் நன்றி கூறினார். ஏற்பாடுகளை நுண்கலைத்துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். ஒரு ஷோ வச்சிருக்கோம். நான் டெக்ஸ்டைல் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதில் சாரீ டிசைன் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எல்லாரும் நிறையா பெயிண்டிங்ஸ், அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாரும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கிட்டு பாருங்கள். இங்கே ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே ஷோ வச்சுருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லோகோ டிசைனிங் பண்ணுவோம். நாங்கள் எங்களோட க்ரியேட்டிவ் லோகோ ஒரு ஃப்ளார்லேருந்து எல்லா லோகோஸையும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லா சீனியர்ஸும் அவங்கவுங்க என்னென்ன ஸ்டடி பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இது 1லேருந்து 3 வரைக்கும் நடக்கும். ஏப்ரல் 3 வரைக்கும் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் இங்கே இருக்க சீனியர்ஸ் பண்ணி தருவாங்க. கிட்டத்தட்ட இங்கே எல்லா ஒர்க்ஸும் இருக்குது. பெயிண்டிங் டிஜிட்டல் பெயிண்டிங், பிரிண்ட் மேக்கிங், டெக்ஸ்டைல், செராமிக்ஸ், ஸ்கல்ப்சர், மெட்டல் ஒர்க், இதுமாரி இருக்கிற எல்லா ஒர்க்கும் மேக்ஸிமம் ஆர்ட் ஒர்க்கில் இருக்க மேக்ஸிமம் ஒர்க்கெல்லாம் இங்கே இருக்குது. மேக்ஸிமம் இருக்கிற எக்ஸ்போசர் எல்லாருக்கும் ஃபஸ்ட் இயர்லேருந்து இருக்கிற மோஸ்ட்லி எல்லாராலையும் சீக்கிரமாக ஷோ வைக்க முடியாது. ஆனால் இந்த டைம் எல்லோரும் அவங்களோட ஒர்க்ஸை வெளியே காட்டுறதுக்காகவும் அவங்களோட ஒர்க்கை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காகவும் இருக்கிற ஃபஸ்ட் இயர்லேருந்து எல்லாரோட ஒர்க்கும் இங்கே வச்சுருக்காங்க. என்னோட பேர் கீர்த்தனா. நான் பாரதியார் பல்கலைக்கூடமில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். அப்ளைட் ஆர்ட் ஸ்டூடெண்ட். நான் ரங்கோலி பவுடர் யூஸ் பண்ணி பாரதியாரையும் அவங்க மனைவியும் 15x10 அடியில் இங்கே கோலமாக வரைஞ்சிருக்கேன். இது போடுறதுக்கு எனக்கு 16 மணி நேரம் டைம் எடுத்துச்சு. இதில் விளம்பர சம்பந்தமாக என்ன வகைகள் இருக்கோ அதெல்லாமே நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அது விளம்பர போஸ்டர், அவேர்னஸ் போஸ்டர், விழிப்புணர்வுக்காக அவேர்னஸ் போஸ்டர் ப்ளஸ் லேஅவுட் டிசைன்ஸ் அண்டு ஃப்ளையர்ஸ், அதாவது விளம்பரத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே நம்ம எப்படி பண்ண சொல்லிட்டு அந்த பேசிக்கிலிருந்து எப்படி கலர் யூஸ் பண்ணணும், எப்படி அலைன்மெண்ட் பண்ணணும், இதில் தான் இங்கே இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பண்ணுறோம். இப்போதைக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் இதில் வந்தால் கூட இது மேனுவல் கண்டிப்பாக மாணவர்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த என்ன எப்படி பண்ண சொல்கிற அந்த ஐடியாஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். அதில் மாணவர் சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக
நம்ம எதிர்பார்த்தோட ரொம்ப சிறப்பாக அமைந்த ஒரு கண்காட்சி இது. மிக்சர் மீடியாலேருந்து எல்லா மீடியாலும் கேன்வாஷு, அக்ரிலிக்கு எல்லா மீடியாலையும் பண்ணியிருக்கோம். மெட்டல்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். ஆதாரம் இல்லாமல் மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை செய்து தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் NR காங்கிரஸ் வேட்பாளர் படுதோல்வி அடைவார் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தனக்கு மக்களின் அமோக ஆதரவு உள்ளது. செல்லும் இடங்கள் எல்லாம் பெண்களும் இளைஞர்களும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கிறார்கள். எனவே பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான 12 திட்டங்களை அறிவித்திருக்கிறேன். அதாவது மகளிர் கை மகத்தான மாற்றம் என்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாய் என படித்து முடிக்கும் வரை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இலவச போட்டித் தேர்வு மையம் அமைக்கப்பட உள்ளது. இதில் நீட், JEE, IAS போன்ற பல்வேறு படிப்புகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு பெண் என்ற விகிதத்தில் 28 பெண்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். இது திரும்ப செலுத்த தேவையில்லை என்று தெரிவித்த அவர், இலவச சட்ட ஆலோசனை மையம் அமைக்கப்பட உள்ளது என்றார். தொகுதியில் உள்ள பெண்களுக்கு வளைகாப்பு சீர் ஆகியவை வழங்குவதுதான் குறிக்கோள் என்றும் பெருமையுடன் குறிப்பிட்டார். மேலும் தொகுதி வளர்ச்சிக்காக 24 திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், தன்னை எதிர்த்து போட்டியிடும் NR காங்கிரஸ் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டன் தோல்வி பயத்தில் உளறி வருவதாகவும், தன் மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை கூறி தனது பெயருக்கு களங்கத்தையும் அவப்பெயரையும் ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுகிறார். இதுபோன்ற தரங்கெட்ட அரசியல் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட ஈரம் ராஜேந்திரன், நடைபெற உள்ள தேர்தலில் ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் NR காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி வாகை சூடுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீராம்பட்டினம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயப்பன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜகச்சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் NR காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பனுக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே வேட்பாளர் ஐயப்பன் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கச்சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, LJK உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்திக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி சார்பில் அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி இன்று முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று தொகுதி மக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பின் உடனடியாக செயல்படுத்துவதாகவும், தொகுதி மக்களின் நலன் சார்ந்து உழைக்க காத்திருப்பதாகவும் கூறி வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் மலர் தூவியும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வைத்தியலிங்கம் MP வினோபா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இவர் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட வினோபா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் NR காங்கிரஸ் அரசின் அவலங்களையும் எடுத்து கூறி கைச்சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வைத்தியலிங்கம் MPக்கு மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் மருத்துவர் ரித்தீஷ் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர்.
வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மரியாள் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தில் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதன்படி காலை மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு விசேஷ திருமந்திரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மாப்பிள்ளை அழைப்பு மங்கள இசையுடன் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மகாலட்சுமி தாயாரும் மகா விஷ்ணுவும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சமபந்தி விருந்தினை CNS குரூப் நிர்வாகியும் பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் செய்யப்பட்டது. இதில் பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் கந்தசாமி, செயலாளர் ராஜேந்திரன், துணை செயலாளர் புருஷிதாசன், பொருளாளர் ராஜா உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் பிரபாவதி வீரராகு தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு வருகிறார்கள். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் திருமதி பிரபாதேவி வீரராகு அவர்கள் இன்று தனது சின்னமான சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் தொகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர். அப்பொழுது தங்கள் பகுதி குறைகளை வேட்பாளரிடம் முன்வைத்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக இப்பகுதியின் நலத்திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என வாக்களித்த ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். கடந்த காலங்களில் தொகுதி வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் நிறைய பணிகளை செய்து இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் நன்றியுடன் இருப்போம். தேர்தல் நாளன்று சிலிண்டர் சின்னத்தை மறக்க மாட்டோம். எங்கள் அனைவரின் வாக்கும் இந்த முறை சிலிண்டர் சின்னத்திற்கு தான். உங்களை வெற்றி பெற வைப்பதே எங்கள் லட்சியம் என்று உறுதிபட தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்குகளை சேகரித்தனர். மக்களின் இந்த தன்னெழுச்சியான வரவேற்பு உழவர்கரை தொகுதியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரபாதேவி ஆதரவாளர்கள் உறுதியுடன் கூறினர். அகில இந்திய சிவில் சர்வீஸ் கலை போட்டிகளில் புதுச்சேரிக்கு பெருமை. 2026 மார்ச் 20 முதல் 25 வரை நியூடெல்லியில் நடைபெற்ற ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கலை போட்டிகளில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளில் புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர் கலைமாமணி முருகன் நாட்டுப்புற தனி நடனம் மற்றும் தனிப்பாடல் பிரிவுகளில் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து இருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் அகில இந்திய சிவில் சர்வீஸ் தொடர் போட்டி விளையாட்டு மற்றும் கலை பிரிவுகளில் நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டில் முதலாக கலை போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரியில் இருந்து 22 அரசு ஊழியர்கள் புதுச்சேரி அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். நாடகம், கிராமிய நடனம், கிராமிய பாடல், கர்நாடிக் பாடல், லைட் கர்நாடிக் பாடல் போன்ற பல்வேறு போட்டிகளில் புதுச்சேரி அரசு ஊழியர்கள் பங்கேற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற ஆசிரியர் முருகன் புதுச்சேரி மாநிலத்தின் கூடுதல் ஆட்சியர் மற்றும் விளையாட்டுத்துறையின் இயக்குநர் சுதாகரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவர்களோடு விளையாட்டுத்துறையின் துணை இயக்குநர் வைத்தியநாதன் உடனிருந்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் NDA கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாளை பிரதமர் பிரச்சாரம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஏப்ரல் 4 மற்றும் 6 கார்கே, ராகுல் புதுச்சேரி வருகை. காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். முதல்வர் ரங்கசாமி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரியில் பரபரப்பாகும் தேர்தல் களம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.